இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதை நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கரண்ட் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு, இல்லனா ஒரு இன்வெர்டர் கொடுப்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. கைஸ், தமிழ்நாடு ஃபுல்லாவே பவர் கட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு டிவிகே கவர்மெண்ட் சொல்ற பதில் என்னன்னா, மின்தடையை இப்போதைக்கு சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. இன்னொன்னு, இபி ஹெட் ஆபீஸ்ல முக்கியமான ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணோம். சோ அதுல இருந்து முக்கியமான டேட்டாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. இது கூடவே அண்ணாமலை வந்து புது கட்சி தொடங்குறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனி கட்சி தொடங்குவதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி மதசார்பற்ற கட்சியாவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. டிவிகே அமைச்சர் வந்து அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு போய் நன்றி சொல்றதுக்கு பதிலா வேற ஒரு தொகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். அவர் தொகுதி எதுனே தெரியாத ஒரு அமைச்சர் அவர் அந்த தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் கால கொடுமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். 10 ரூபாய் பாலாஜி செந்தில் பாலாஜி முதலமைச்சர் விஜய் வந்து கலாச்சிட்டு இருந்தாரு, பாட்டா பாடிட்டு இருந்தாரு. இப்ப அந்த 10 ரூபாய் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ அது என்ன மேட்டர்ன்றத பார்க்க போறோம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. சோ ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மின்தடை. இந்த மின்வெட்டுன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்துகிட்டே இருக்கு. மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோ கேட்டா என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஊழல் இருந்தது, இதுக்கு முன்னாடி இவ்வளவு கடன் இருந்தது, 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, சோ ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்காரு. 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதை போக 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. 50% ஆட்களே இல்லை. நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் சார், நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இது நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம். 200 யூனிட் ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்ணீங்களா, அப்பயே சொன்னோமே 200 யூனிட்ல ஃப்ரீயா கொடுக்காதீங்க, கரெக்டா நீங்க மின்சாரத்தை வந்து தடை இல்லாம கொடுங்க, அதுக்கு காசு நாங்க கொடுத்துறோம், ரேட் கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான சொன்னோம். அதை தான் விட்டுட்டு நீங்க தானே 200 யூனிட் ஃப்ரீ ஓட்டுக்காக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணீங்க. இப்போ நீங்க தான் சரி பண்ணணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். எனிவேஸ், இப்போ அந்த கடன் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு பவர் கட் இல்லையே சார். எவ்வளவு நேரம் சார்? 10 மணி நேரம் பவர் கட்டா? 10 மணி நேரம் பவர் கட் ஆகுதுங்க, அதுக்கு மேல ஆகுதுங்க. நேத்து ஈவினிங் போனது இன்னைக்கு மதியானம் வந்து 1 மணிக்கு தாங்க பவரே வருது. சென்னையில மட்டுமே எனக்கு தெரிஞ்சு திருவொற்றியூர், பெரம்பூர், தாம்பரம், வடபழனி, சோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு ஃபுல்லா பவர் கட். உங்க ஏரியால பவர் கட் நடந்திருந்தா நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ அந்த அளவுக்கு பவர் கட் நைட்ல மட்டும் இல்ல, பகல்லே நடக்குது. சோ தொடர்ந்து பவர் கட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து நம்ம அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாங்க வந்து மொபைல் டீம் போட்டுருக்கோம், சோ அவங்க வந்து எவ்வளவு துரிதமா வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு துரிதமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பவர் போயிட்டா வர்றதுக்கு லேட் ஆகும், இப்பலாம் சீக்கிரமா வந்துருது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புழுறீங்க பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஐயா முதலமைச்சர் ஐயா, நாங்க அமைச்சர் விட்டுருங்க, முதலமைச்சர் அவரை பார்த்தா கேள்வி கேட்கணும், அவரை பார்த்து தான் மொத்த பேர் கேள்வி கேட்கணும். ஏன்னா விஜய் அவர் மூஞ்சிக்காக தானே ஓட்டு கேட்டாரு. ஏன் மூஞ்ச வச்சு நம்பி ஓட்டு போடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல, நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து சூப்பரா நல்லது பண்ணிட்டு இருக்காரு. என்னையா நல்லது பண்றீங்க நீங்க? மக்களை எல்லாம் அவஸ்தைப்பட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அடிக்கிற வெயில்ல வேலை வெட்டிக்கு போயிட்டு நொந்து நூலாய் வந்து வீட்டுல படுக்க வரான். அப்படி வரவனுக்கு கரண்ட் இல்லைன்னா எவ்வளவு அவஸ்தைப்படுவானுங்க. சோ இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? அந்த துறையில ஊழல் இருக்கு, ஊழல சரி பண்ற ஐயா, ஊழல சரி பண்ண வந்த மகா பிரபு, நீங்க ஊழலெல்லாம் சரி பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா மக்களை சாவடிச்சுட்டு ஊழல சரி பண்ண வேணாயா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன எழவி அது? முதல்ல கரெக்டா கரண்ட் சப்ளை வந்து கரெக்டா கொடுங்க, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊழலுக்கு அதுக்கு அடுத்து போங்க. ஒண்ணே இப்போ வந்து மின்தடை வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்த முடியாது, இப்போதைக்கு உடனடியா சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இத சொல்றதுக்கு எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? உங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எப்படின்னா நிர்வாக திறமையின்மை தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு கடன் இருந்ததா இல்லையா? கடன் இருந்தது. அதே மாதிரி இவ்வளவு ஊழியர்கள் பற்றாக்குறை இருந்ததா இல்லையா? ஊழியர்கள் பற்றாக்குறை இருந்தது. அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா இவங்க சைடுல இருந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று
பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அது எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியாவது நம்ம கொடுக்கலாமே, நம்ம ஒன்றும் ரொம்ப பெட்டரா கொடுக்க வேணாம். இதுக்கு முன்னாடி கூட பவர் கட் வருங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம அந்த திருட்டு திமுக வந்து வீட்டுக்கு போனோம் எல்லாத்தையும் ஊழல் பண்ணு சொன்னது நம்ம தான். ஆனா அவங்கள விட இவங்க மோசமா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பவர் கட் வரும், பவர் கட் ஆகும், ஒரு 1 ஹவர்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரேரா தான் பவர் கட் நடக்கும். ஆனா இப்ப நடக்குதுல பவர் கட், எல்லாமே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசில் அடிச்சானுங்களே, ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு ஏரியாலயும் பாத்தீங்கன்னா விசில் அடிச்சிருப்பானுங்களே, அவனுங்களை கூப்பிட்டு எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஒழுங்கா விசில் அடிச்சீங்களா, போய் ஒழுங்கா கரண்ட் இப்ப வரணும், போய் இபி ஆபீஸ்ல என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம நைட் இபி ஆபீஸ்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரம்பூர் முதலமைச்சரோட தொகுதி, அந்த தொகுதியிலயும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க இபி ஆபீஸ்ல போய் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த கிளைமேட்டுக்கு நைட்ல வந்து தூங்கலான்னு வரும்போது கரண்ட் இல்ல. முதலமைச்சர் ஐயா, உங்களுக்கு தெரியாதியா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜ பரம்பரை இல்ல அப்படின்னு நீங்க பேச்சுக்கு வேணா சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு நாள் கரண்ட் இல்லாம தூங்கி பாருங்க, அப்பதான் வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாலே டிவி கேஸ்ல இருந்து முட்டு கொடுக்க வரானுங்க. டேய், இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா வாயில நல்லா வருதுடா, உங்க முதலமைச்சருக்கு மட்டும் வருதுன்னு இல்ல, எல்லாருக்குமே வாயில நல்லா வரும். எனக்கு புரியல, நீங்களும் சேர்ந்தானே அவஸ்தைப்படுறீங்க, உங்களுக்கும் பவர் கட்ல வந்து கஷ்டமா தானே இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப மோசமா தானே இருக்கு. அது எதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு வெறியாவது. எங்க அண்ணன் கொஞ்சம் டைம் கொடுங்க, சரி பண்ணி கிழிச்சு தள்ளிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1 மாசம் ஆயிடுச்சு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தாங்க ஆகுது. அப்ப என்ன, உங்களுக்கு 5 வருஷம் தேவையா? இந்த மின்வெட்டை வந்து சரி பண்றதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் தேவையா? பொதுப்பேட்டு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. புரியல, 1 மாசம் தாங்க ஆகுது. 1 மாசத்துல ஏன் சார் சரி பண்ண முடியல? அதாவது உங்களை வந்து சூப்பரா ஹைடெக்கா மாத்துங்கன்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி, நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கொடுங்கன்னு உங்ககிட்ட சொல்றோம். அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சரியில்லாம போயிருக்கு. இதை சரி பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். எப்பா, இதுக்கு மேல சரியில்லாத ஒரு விஷயத்தை நீங்க சரி பண்றதுக்கு டைம் வேணும்னு கேக்குறீங்க, நியாயம். மின்சாரத்துறையில வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடனை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு டைம் கேக்குறீங்க, அது நியாயம். அதுல வந்து ஊழியர்களை வந்து நீங்க ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நியாயம். இதுக்கு முன்னாடி இதே டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு தானே இருந்தது, ஓரளவுக்காவது ஒர்க் ஆயிட்டு இருந்ததுல. ஓட்ட வண்டியை உருட்டிட்டு இருந்தாங்களே, அந்த ஓட்ட வண்டியை கூட உங்களால உருட்ட முடியலையே. அப்ப அந்த அளவுக்கு நிர்வாக திறமையின்மை உங்ககிட்ட இருக்கா? யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை கையாள தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அடிச்சு சொல்றேன், டிவிக்கே எலெக்ஷன், இப்ப எலெக்ஷன் வச்சா டிவிக்கே பயங்கரமா பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா மக்களை வந்து அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பவர் கட்ல வந்து மக்கள் அடிச்சாங்கன்னா அந்த கட்சி உருப்படாது. ஏன்னா பவர் கட்ன்றது ரொம்ப எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அவங்க பிசினஸ், பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட வாழ்வியலை அஃபெக்ட் பண்ணும். சோ வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளும். எல்லாம் குழந்தை குட்டியை வச்சு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இதை வந்து அங்க அனுபவிக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதுல அதெல்லாம் அனுபவிக்காம எல்லாம் ஏசியை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு, பவர் கட் வராத ஏரியால இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அது என்னங்க, அது வந்து ஒரு நாள் பவர் கட்டுக்கு எல்லாம் கொந்தளிக்கிறேன் இப்படின்ற மாதிரி தான் பேசுவீங்க. அனுபவிங்கடா, அப்பதான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. உண்மையில சொல்றேன், ரொம்ப ஒஸ்டா டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து கையாண்டுகிட்டு இருக்கு. மின்வெட்டு 1 மாசமா வந்துகிட்டு இருக்கு. மின்வெட்டு இப்போதைக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அமைச்சர். விளங்கிடும்டா எபா, விளங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது இல்லாம இப்ப இந்த இபி ஹெட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிருக்கான். 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க், 10 18 என்னமோ காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாயமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டது, சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் எல்லாம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு தான் திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்க்குகள் மாயமாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. சோ இதுல எனக்கு என்ன கேள்வினா, ஓகே இப்ப அதுல வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து திருடுறாங்க அப்படின்னா யாரு திருடுறாங்க அப்படின்றது பேசிக்கா ஒரு சிசிடிவின்னு ஒன்னு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் பில்டிங்ல போய் நீ ஒருத்தவங்க திருடுறாங்கன்னா கண்டிப்பா சிசிடிவி கேமரா இல்லாம இருக்காது. சோ அது யார் திருடுனாங்க நீங்க கண்டுபிடிங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வந்து ஊழலை ஒழிக்க தான் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி அந்த டேட்டாவெல்லாம் யார் திருடுனாங்க கண்டுபிடிச்சு பொறுமையா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க எந்தெந்த அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து உள்ள தள்ளினீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஊழல் பண்ணவங்க உள்ள போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. ஒரு சைடுல அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இன்னொரு சைடுல இல்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷனை மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராத மாதிரி கொடுத்துக்கிட்டு இருங்களேன். அதை ஏன் உங்களால பண்ண முடியல? இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஸ்டம் இப்போ ஏன் ஒர்க் ஆக மாட்டுது? உடனே வெயில் தான் காரணம், வெயில்ல வந்து எல்லாம் ஃபால்ட் ஆயிடுது. எப்பா ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் வரதான்ப்பா செய்யுது, ஒவ்வொரு வருஷம் மே மாசத்துலயும் வெயில் அடிக்குதான்ப்பா செய்யுது. அது மட்டும் இல்லாம மே மாசம் மட்டும் தான் வெயில் அடிக்குதா என்ன, மற்ற மாசம் வெயில் அடிக்கலையா என்ன? இஃப் இன் கேஸ் மே மாசம் ரொம்ப அதிகமா வந்தா கூட இதுக்கு முன்னாடி போன வருஷமும் வந்தது, இந்த அளவுக்கு மோசமா இல்லையே, இவ்வளவு ஒஸ்டா ஏன் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி தானே இதுக்கு. இப்பயே இப்படின்னா இந்த புயல் சமயத்தெல்லாம் பவர் கட் வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா
ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். இப்பயே இப்படின்னா அந்த சமயத்துல ஐயோ என்ன பண்ண போறானுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை பவர் கட் ஆனா 2 நாள் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்பயே 24 மணி நேரம் ஆகுது பவர் வர்றதுக்கு. ஒரு இடத்துல போயிட்டா 24 மணி நேரம், 18 மணி நேரம், 12 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு. இதுல வேற அமைச்சர் சொல்றாரு ரொம்ப துரிதமா செயல்படுறாங்களா. இப்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றடி, அதெல்லாம் கிளிக்கிறாங்க. ஏதாவது ஐயோ எனக்கு நானும் வார்த்தையை விடக்கூடாதுன்னு பாக்குறேன். சார் நீங்க ரொம்ப ரொம்ப புழுவிட்டு இருக்கீங்க சார். உங்க முதலமைச்சரும் ஓவரா புழுவுறாரு. நான் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. இதுதான் நல்லது இல்ல. எப்பா சாமி இந்த நல்லது எங்களுக்கு வேணவே வேணாம்பா, நீங்க கெட்டது கூட பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நல்லது எங்களுக்கு பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமா ஒஸ்டா பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற தகவல் இதுக்கு முன்னாடியே வந்தது, நான் முன்னாடியே பார்த்து. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சி ஆரம்பிப்பது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்சி தொடங்குவதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி என்ற தகவல் தற்போது. அதுவும் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும்னா மதசார்பற்ற கட்சியா இருக்கும் இருக்காங்க. இளைஞர்களை முன்னிலைப்படுத்துற ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தகவல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இத பார்க்கும்போது ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பிஜேபியில இருந்து ஒருத்தர் வெளியே வந்து மதசார்பற்ற கட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அது உண்மையா பொய்யான்றது கிளியரா ஒன்றும் தெரியல. ஆனா அங்கிருந்து உறுதியான தகவல் வந்ததுன்னு தான் சொல்றாங்க. சோ அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இது சூப்பர் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல மத அரசியல் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க பிஜேபி மாதிரி ஒரு மத அரசியல் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. அண்ணாமலைக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. சோ அப்படி நாலேஜ் இருக்க பர்சன் ஒழுங்கா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியத்தெல்லாம் கையில் எடுத்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டை பேஸ் பண்ண அரசியல் தான் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இறங்கும். சோ அதை வந்து அண்ணாமலை கையில் எடுக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு சொல்லியிருக்கிறது மதசார்பற்ற அரசியல், இளைஞர்களை முன்னிலைப்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. அண்ணாமலை ஆதரிச்சு அவர் பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. தலைவா வா, தலைமையேற்க வா அப்படின்ற மாதிரி எப்பவுமே கட்சி ஆரம்பிக்கும் போது கூப்பிடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்காங்க. பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், பிஜேபில இருந்து இன்னும் ஒரு வெளியே வரதுக்கு எந்த ஒரு கடிதமும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த நியூஸ்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா பிஜேபில இருந்து அவர் இன்னும் வெளியே வரல, அதுக்கு எந்த லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர்கிட்ட வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அவர் வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்க போறாரா அப்படின்றது நாளைக்கு தெரியும். அதிகாரப்பூர்வ தகவல் நாளை வெளியே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தூத்துக்குடி மக்கள் யாருக்கு ஓட்டு போறோம்னு தெரியாம ஓட்டு போட்டாங்க கரெக்டா. அதே மாதிரி தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கார்ல, மீன்வளத்துறை அமைச்சர், எதை செஞ்சாலும் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியிலே நின்னு ஜெயிச்ச ஒரு அமைச்சர். ஓகே, எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ நன்றி தெரிவிக்கிறதுக்கு போயிருக்காரு. திருச்செந்தூர் தொகுதியில இருக்க ஒரு கிராமத்துல இருக்க மக்களுக்கு போய் நன்றி தெரிவிச்சிருக்காருங்க. அவர் ஜெயிச்ச தொகுதி தூத்துக்குடி. எந்த தொகுதியில நின்னோம், எந்த தொகுதியில ஜெயிச்சோனே தெரியாம ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்க போறாரு. அவர் அமைச்சரா வேற ஆக்கிருக்கீங்க. அவர் ஸ்டைலே சொல்லலாம், நோ கமெண்ட்ஸ் தான். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. டேய் உருப்புட்டுண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அமைச்சரே விளங்கிடும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், டிவிகேல விஜய் என்ன சொன்னாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. இப்ப டிவிகேவோட வேட்பாளரே சொல்லியிருக்காரு, பக்கத்து தொகுதியில நம்ம வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அந்த ஒரு இம்பாக்ட்னால தான் நம்ம வந்து தோத்துறோம். நம்ம காசு கொடுக்கல, அவர் காசு கொடுத்தா அதனால தான் நம்ம தோத்துறோம் அப்படின்ற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காரு. எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். நாங்க தான் சொன்னோம்ல, டிவிகேல நிறைய தொகுதியில காசு கொடுத்தாங்க எலெக்ஷன் டைம்ல அப்படின்னு. சோ அப்ப சொல்லும் போது எவனோ முட்டு கொடுத்தானுங்க, டிவிகேல அப்படி இல்ல தூய சக்தி நானுங்க. டேய் இதுதான் தூய சக்தியா? வேட்பாளரே ஒத்துக்கினாரா, பக்கத்து தொகுதியில 2000 கொடுத்தாங்க, நம்ம காசு கொடுக்கல, மக்கள் அந்த அதிருப்தியில வந்து நம்மளுக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கினாரா? இதுதான் சொன்னது. எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லல. ஆனா டிவிகேல நிறைய வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில தொகுதியில வந்து காசு கொடுத்தாங்க. அதை ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு உலகத்துல வாழ்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அமௌண்ட் கொடுத்தார், 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனால நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. அந்த வேட்பாளரே அது கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 10 ரூபாய் பாலாஜின்னு விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கலாச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி ராகமா பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு. இப்போ அதே 10 ரூபாய் பாலாஜி விஜய் அவரை பார்த்து கேட்கிறாரு, நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன்ல அந்த 10 ரூபாய்க்கு, அப்ப எல்லாம் என்ன ட்ரோல் பண்ணீங்க, இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நின்னுருச்சா, ஏன் நிக்கல, ஏன் இன்னும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த 10 ரூபாய் பாலாஜி முதலமைச்சர் விஜய் அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. கரூருக்கு வந்து
பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்ப பல விளக்கங்கள் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்ப ஏத்துக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார், அவங்க ஆட்சியில் இருக்கும் போது நீங்க அவரை கேள்வி கேட்கறதும் இப்போ அவங்க உங்களை கேள்வி கேட்கறதும் புரியலையே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே போட்டின்னு சொல்லும் போது நீங்க கூட டிஎம்கே எதுக்குறீங்கன்னு நினைச்சோம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஒருவேளை 5 வருஷம் நீ 5 வருஷம் நாங்க அப்படின்ற மாதிரி டீலிங் ஏதாவது போட்டுக்கிட்டீங்களா என்ன புரியலையே. இதே மாதிரி நான் வந்து உன்னை குறை சொல்றேன், நீ என்ன குறை சொல்லு. இப்போ என்னன்னா இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா அதிமுகவோட ரோலை டிவிக்கு எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். ஐயோ மீண்டுமா வேற ஒண்ணும் கிடையாது. அதிமுகன்ற ஒரு கட்சி அழிச்சிருங்க. சோ இப்போ அந்த ரோலை வந்து டிவிக்கு எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன மேட்டர்னா, எப்படி அதிமுக வந்து டிஎம்கே குறை சொல்லும், டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக குறை சொல்லுமோ, அதே மாதிரி இதுக்கப்புறம் டிவிகே வந்து டிஎம்கே குறை சொல்லும், டிஎம்கே டிவிகே குறை சொல்லும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுவீங்க, டிவிக்கு வந்து ரொம்ப மோசமான ஆட்சி கொடுக்குதுப்பா, வந்த ஒரு மாசத்துலயே சாவடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, உடனே டிஎம்கே கோட்டு போடுவீங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இதே தான் கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இங்க அடித்தாங்க போல சொல்லிட்டு திருப்பி டிவிகே போடுவீங்க. இதே தான் திருப்பி அடுத்த ஒரு 20 வருஷம் கண்டினியூ பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதே இல்ல. நக்கல்யா அவனுக்கு. ஒருத்தவங்க வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்ல என்னென்ன கொடுக்குறாங்க, தேர்தல் அறிக்கையில என்ன பேசுறாங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன, எவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் ஒரு கர்மமும் தெரியாம ஒரு ஆக்டர் வந்தா ஓட்டு போடுறது, ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போடுறது. சோ இந்த மாதிரி போட்டு அரசியலை நாசம் பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏக்கா ஒரு ஜெயிச்ச தொகுதியே என்னன்னு தெரியல. என்னதான் நடக்குது தமிழ்நாடு அரசியல்ல. இந்த பவன் கல்யாண் வந்து சிரிச்சார்ல, அது உண்மைதான். பவன் கல்யாண் சிரிச்சாமா, தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சிரிச்சாரு. தமிழ்நாடு அரசியலை பார்த்து அவர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க பல பேரே சிரிக்கிறாங்க. நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு வீரவசனம் பேசுறதுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கல, நீங்க அதுக்கு முதலமைச்சரா ஆகல. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு தான் முதலமைச்சரா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஆலோசனை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ரிசல்ட் ஒன்னும் வர மாட்டேது. பவர் கட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை சரி பண்றதுக்கு முடியாதுன்னே சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஒஸ்டான ஸ்டேட்மெண்ட். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.